பீட்ரூட் கூட்டு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். கடலை பருப்பு போட்டு பீட்ரூட் கூட்டு அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது தேவையானது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாய் வத்த 4 மிளகாய் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அதை போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பழம் மாதிரி வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போடணும். அதையும் கொஞ்சம் வதக்கிட்டுங்க. வதக்கிட்டு வதங்கிடுச்சுங்க. நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு 50 கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நீங்கள் டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஊற வச்சா ஒரு 3 விசில் இறக்கிடலாம். டைரெக்டாக சேர்த்தா அந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்கு ஒரு 4 விசில் 5 விசில் விடணும். எப்படினாலும் உங்கள் விருப்பம், அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கியிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள். அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும். அதையும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் அந்த மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் அது காரம் ஏறும், வதங்கணும். காயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துடும். அப்புறம் 2 கிளறி விட்டுட்டு மூடிக்கங்க. மூடிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. ஏன்னா நான் டேரெக்டாக வந்து பருப்பு ஊற வச்சதுனால எனக்கு வந்து 3 விசில் போதும். நீங்கள் ஊற வைக்க முடியல அப்படின்னு டேரெக்டாக சும்மா கழுவி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பும் விட்டுட்டு கொஞ்சம் வேகணும். அதுக்கு தாங்க சொல்கிறேன். அது செஞ்ச அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. சரிங்க, பைங்க. வாங்க நம்ம பீட்ரூட் கூட்டு செஞ்சோம்லங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். கேஸ் இருந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா வெந்துட்டு. அவ்வளோதாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். பூவாக பருப்பெல்லாம் அப்படியே நல்லா வெந்திருக்கு. காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை நம்ம சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம்.